எமது நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருக்கிற நிகழ்வு வரவேற்பு உரை. இந்த வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி எமது சபீலுஸ்ஸலாம் அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் மௌலவி அல்ஃபாதில் ஹிஜாஸ் அஸ்ஸலாமி ஹதரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். இன்றைய இனிய காலை பொழுதிலே தாருல் உலூம் சபீலுஸ்ஸலாம் அரபு கல்லூரி மற்றும் உம்மு சலமா பெண்கள் அரபிக் கல்லூரி இரு கல்லூரிகளுடைய ஆலிமாக்களையும் மற்றும் ஹாஃபிலாக்களையும் கௌரவிக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், ஆலிம்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறதோடு முதற்கட்டமாக என்னுடைய சலாத்தை தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இன்று நாங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்விலே ஒன்று கூடியிருக்கிறோம். உலமாக்களை கண்ணியப்படுத்தல், கௌரவித்தல் என்ற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உலக ரீதியில் நாங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ கூட்டங்கள் கூடப்படுகிறது, எத்தனையோ விழாக்கள் நடைபெறுகிறது. எந்த கூட்டத்தில், எந்த விழாக்களில், எந்த சபைகளில் அல்லாஹுவை பற்றிய ஞாபகப்படுத்தப்படாமல் ஒரு கூட்டம் கூடப்படுமோ அந்த கூட்டங்களில் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய பொருத்தம் கிடைப்பது மிக தூரமாகவே காணப்படும். ஆனால் இங்கு நாங்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நிச்சயமாக குர்ஆன் ஹதீஸை கற்ற மாணவர்கள், முழு குர்ஆனையும் உள்ளத்தில் சுமந்த மாணவ மாணவிகளை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இது அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தையும் மேலும் அவனுடைய பொருத்தத்தையும் மலக்குமார்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சபையாகவுமே இது காணப்படுகிறது. இந்த நிகழ்வு நிச்சயமாக நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகவே இது காணப்படுகிறது. ஏனென்றால் மார்க்கத்துக்காக வேண்டி, மார்க்கத்தை உயர்த்துவதற்காக வேண்டி கூடப்படக்கூடிய ஒவ்வொரு கூட்டங்களும் கட்டாயம் அவைகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். மார்க்கத்துக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி பாடுபட்டு இந்த கல்வியை படித்தவர்கள், அல்லாஹ் தாலாவுடைய கலாமை சுமந்தவர்கள் ஒவ்வொருவர்களும் நிச்சயமாக கண்ணியப்படுத்தப்பட வேண்டவர்கள். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய நாள் எங்களுடைய 7வது பட்டமளிப்பு விழாவில் நாங்கள் இன்று சமூகம் தந்திருக்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று மிக தூரங்களிலிருந்து சிரமம் பாராமல் இந்த சபைக்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் மற்றும் முக்கியமாக எங்களுடைய கல்வி மதரசா இஸ்தாஃபஹரான அல்ஹாஜ் தேசபந்து அல்ஹாஜ் முக்தார் ஹாஷிம் அவர்களையும் மேலும் விசேட அதிதியாக ஷேக் ஜாஃபர் ரஹ்மானி ஹசரத் அவர்களையும் மேலும் விசேட பேச்சாளரான ஷேக் ஏசி அகார் முஹம்மத் ஹசரத் அவர்களையும் மேலும் ஷேக் அமானுல்லா முஃப்தி ஹசரத், ஷேக் அஸ்மி யூசுஃபி, ஷேக் மஃபாஸ் பின்னூரி அவர்களை வருக வருக என்று வரவேற்பதோடு அத்தோடு பெண்கள் மதரசாவில் எங்களுடைய அழைப்பை ஏற்று ஷேக் ஜாஃபர் ஹசரத் அவர்களின் மனைவி, அதுபோன்று ரஃபியா முஅல்லிமா, சுமையா முஅல்லிமா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதோடு சிரமம் பாராமல் தங்களுடைய பிள்ளைகளை கௌரவிப்ப நிகழ்வில் அவர்களை தன்னுடைய சந்தோஷத்தை தானும் கலந்து கொள்ள வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றார்கள், மேலும் எங்களுடைய திரைமறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள், மாணவிகள், அதே போல எங்களுடைய மதரசா மாணவ மாணவிகள் அனைவர்களையும் இந்த விழாவில் வருக வருக என்று வரவேற்பதோடு இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தாலாவுடைய பொருத்தம் கிடைக்கட்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. வந்தோரை வரவேற்கும் முகமாக வரவேற்புரை நிகழ்த்தி சென்ற எமது சபீலுஸ்ஸலாம் அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் மௌலவி அல் ஹாஃபில்
ஹிஜாஸ் அஸ்ஸலாமி ஹதரத் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். ஜஸாஹுல்லாஹு ஹைரன் அஹ்சனல் ஜஸா.